Hi friends, welcome to Thiyashree creations. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு 7 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பா தெரியாதவங்களும் இருப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ள போலாமா? டிப் நம்பர் 1. பிகினர்ஸ் எல்லாம் கேசரி இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அந்த மாதிரி கேசரி செய்யும்போது கட்டிப்படாமல் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வரணும்னா இந்த டிப்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரவை வந்து எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்குங்க. வறுக்கும் போது ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா நெய் பிடிக்குன்னா நெய் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்குங்க. வறுத்துட்டு அதுக்கப்புறம் கேசரி செஞ்சிங்கன்னா கேசரி நல்லா உதிரியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட்டிப்படாது, நம்மளுக்கு கிண்டுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிப் நம்பர் 2. புளியோதரை செய்யும்போது நம்ம அந்த புளியோதரை பவுடர் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா? கடலைப்பருப்பு, வரமிளகா, மல்லி எல்லாம் போட்டு ஒரு புளியோதரை பவுடர் வந்து நான் ரெடி பண்ணுவேன். அந்த பவுடர் வந்து நீங்கள் சாதத்தோட லாஸ்ட்டாக சேர்த்துப்பாங்க. ஒரு சிலர் வந்து சாதத்தோடு சேர்க்குறத விட நம்ம தாளிப்போம் இல்லையா, தாளிக்கும் போது அந்த தாளிப்பு எண்ணெயோடையே சேர்த்து நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி கரைசல் சேர்த்து செஞ்சோன்னா புளி சாதம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டு அப்புறம் புளி கரைசல் சேர்த்துட்டு புளி சாதம் செஞ்சோன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி உப்புமா செய்கிறதுக்கு முன்னாடி இட்லி எல்லாத்தையும் ஒரு ஆவி வச்சு எடுத்துக்கங்க. ஒரு ஆவியில் வச்சு எடுத்துட்டு உதுத்திங்கன்னா உதுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல உதிரியாக வரும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆவியில் வச்சு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா உதுத்துட்டு இட்லி உப்புமா செஞ்சு பாருங்கள். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்காக தான். டிப் நம்பர் 4. பூரிக்கு மாவு பிசையும் போது 1 ஸ்பூன் ரவை, 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துட்டு அதோட நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பூரி செஞ்சிங்கன்னா பூரி வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் பூரி வந்து. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5. மாதிரி ஓலை பக்கோடா, மிக்சர், அப்புறம் சேவு இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்யும் போது கருவேப்பிலையோடு சேர்த்து கொஞ்சம் முருங்கைக்கீரையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து போட்டிங்கன்னா நல்ல வாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. வாழைக்காய் வறுவல் செய்யும்போது வாழைக்காயை வந்து ரொம்ப தின் ஸ்லைஸாக கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் திக்காக கட் பண்ணிவிட்டு அதோட மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக ஒரே ஒரு கொதி மட்டும் வச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரே ஒரு கொதி மட்டும் வச்சு எடுத்துட்டு வாழைக்காய் வறுவல் செஞ்சிங்கன்னா வாழைக்காய் வந்து ஒட்டாமல் நல்லா வரும். டிப் நம்பர் 7. கீரை பொரியெல்லாம் செய்யும்போது உப்பு அதிகமாக போயிட்டுன்னா அது எப்படி சரி பண்ணலான்னு பார்க்கலாம். வேர்க்கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு 1-2 2 அரைச்சிட்டு அதை வந்து கீரையோடு சேர்த்துட்டிங்கன்னா உப்பு வந்து சரியாயிடும். அது இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை பொரியல் வந்து. எல்லா கீரை பொரியலுக்கும் நீங்கள் வந்து இந்த வேர்க்கடலை பொடி சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க 7 டிப்ஸும் கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.